உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். இங்கதானே வச்சிருந்த, காணுமே. அப்போ இந்த போட்டோவை தான் அன்பரசி எடுத்துட்டு போய் அதை வச்சு அவங்க அப்பாவை கண்டுபிடிக்க பார்த்திருக்கா. ஐயோ கடவுளே, இது என்ன சோதனை! எந்த உண்மை அவளுக்கு தெரியக்கூடாதுன்னு இத்தனை வருஷமா மறைச்சேனோ அந்த உண்மை அவளுக்கு தெரிஞ்சிரும் போல இருக்கே. அன்பரசியோட புத்திசாலித்தனத்துக்கு எப்படியும் அவரை கண்டுபிடிச்சிருவான்னு நினைச்சேன். ஆனா அது இவ்வளவு சீக்கிரம் நடக்கும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. இப்போ இவருதான் அவளோட அப்பான்னு தெரிஞ்சா அது அவளோட உயிருக்கே ஆபத்தா போயிடுமே. சத்தம் கேட்டு அம்மு வேற பதட்டமாயிருப்பா. முதல்ல அம்முவுக்கு ஃபோன் பண்ணி ஒன்றும் ஆகலைன்னு சொல்லணும். அப்பதான் பயப்படாம இருப்பா. ஹலோ. என்ன அம்மு, இங்க வந்த சத்தத்தை கேட்டு எனக்கு ஏதாவது ஆக்சிடென்ட் ஆயிடுச்சோன்னு பயந்துட்டியா? ஆமாங்க, நான் பேச பேச நீங்க நடுவுல ஒண்ணுமே பேசாம இருக்கவும் நான் பயந்துட்டேங்க. நீங்க அந்த போட்டோகிராஃபரோட பேசினதை கேட்ட அப்புறம் தான் எனக்கு உயிரே வந்துச்சு. என்னங்க, அன்பரசி உங்களை தேடிட்டு இருக்காளாங்க. அது உங்களுக்கு தெரியுமா? ஆமா அம்மு, ஆனா அவளை என்னால எப்படி தடுக்க முடியும் நீயே சொல்ல. இப்போ வந்து பேசினாரே அவரு, நேத்து துணி கடைக்கு போனப்போ அன்பரசியும் கடைக்கு வந்திருந்தா. அந்த நேரத்துல அவர் என்ன பார்த்து அடையாளம் கண்டுபிடிச்சு என்கிட்ட வந்து பேசினார் அவரு. ஆனா அந்த நேரம் அன்பரசி அங்க இல்ல. அவரு அன்பரசிய பார்க்காததுனால அவளுக்கு ஃபோன் பண்ணி என்கிட்ட கொடுத்து பேச சொன்னாரு. உன் நேரமோ என்னமோ தெரியல, கால் கனெக்டே ஆகல. இல்லைன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எல்லா உண்மையும் அன்பரசிக்கு நேத்தே தெரிஞ்சு போயிருக்கும். கடவுளே, நல்ல வேளை அன்பரசிக்கு எதுவும் தெரிய வரல. எங்க அங்க இவ்ளோ விஷயம் நடந்திருக்கு, அத பத்தி நீங்க ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்ல. ஏய், என்னன்னு சொல்ற அம்மு? எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு நடக்கிற விஷயத்தெல்லாம் பார்த்துக்கிட்டு தாங்க முடியாம நான் உள்ளுக்குள்ளேயே எல்லா வேதனையும் அனுபவிச்சுட்டு இருக்கேன். அத சொல்றியா? ச்சே. அப்பா, நீங்க சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுங்க. நான் ஹாஸ்பிட்டல் கிளம்புறேன். சாப்பிட்றதுக்கு முன்னாடி டேப்லெட் போட மறந்துடாதீங்க. அப்புறம் நான் அந்த பக்கம் போனதும் வெளியே எங்கேயும் போயிடாதீங்க. என்ன நான் சொல்றது புரியுதா? நான் எங்கேயும் போக மாட்டேம்மா. நீ பத்திரமா போயிட்டு. ஓகே சரிப்பா, நான் போயிட்டு வரேன். பாய் பாய். அன்பரசி அவங்க அப்பா கிட்ட பேசிட்டாளா இல்லையான்னு தெரியலையே. எதுக்கும் அவகிட்ட ஒரு ஃபோன் பண்ணி கேட்போம். பாவம், அப்பா அப்பான்னு ஏங்கிட்டு இருக்கா. ஒருவேளை பேசியிருந்தா அவ ரொம்ப சந்தோஷமா இருப்பா. என்ன, நமக்கு தான் அதை பார்க்கறதுக்கு கொடுத்து வைக்கல. ஃபோன்லயாவது அவ சந்தோஷத்தை கேட்போம். மஞ்சு, இன்னைக்கு ஒரே ஒரு நாள் தான் மஞ்சு. ஒருவேளை எங்க அப்பாவே எனக்கு தேடி வந்துருவாரோ? சுவாமிஜி சொன்னதும் ஒரு அர்த்தம் இருக்கு. நான் இறங்கி இருக்கிற விஷயத்துக்கு ஒரு நல்ல முடிவு கிடைக்கும்னு சொன்னாரு.
அப்போ நான் தேடுறதையும் நிறுத்தக்கூடாதுன்னு தானே அர்த்தம்? ஏய் பாரு, அந்த போட்டோகிராஃபர் தான் கூப்பிடுறாரு. பேசு பேசு. ஹலோ. என்னம்மா ரொம்ப சந்தோஷமா இருக்கிறியா? என்னையா சொல்றீங்க? எனக்கு எல்லாம் தெரியுமா. நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு ஒண்ணுமே புரியலங்கய்யா. புரியலையா? நீ உன் அப்பாவை பார்த்துட்ட, அவரும் உன் கூட பேசிட்டாருல்ல, அதத்தான் சொன்னேன். அப்பாவையா? நான் இன்னும் அவரை பார்க்கலங்கய்யா. நான் இன்னும் அவரை தான் தேடிட்டு இருக்கேன். என்னம்மா சொல்ற? நேத்து கூட உங்க அப்பாவை பார்த்தனே. ஐயா, என்ன சொல்றீங்க? எங்க அப்பாவை பாத்தீங்களா? ஆமாம்மா, நேத்து ஒரு துணிக்கடையில வச்சு அவரை பார்த்தேன். நீ அவரை தேடிக்கிட்டு இருக்கிறதையும் இப்ப நீ படுற கஷ்டத்தையும் அவர்கிட்ட சொன்ன. துணி கடையிலயா? எந்த துணி கடையில பாத்தீங்க? அனிஃபா டெக்ஸ்டைல்மா. அங்கேயா? நானும் நேத்து அங்கதான் இருந்தேன். அப்படியா? நான் அவரை செகண்ட் ஃப்ளோர்ல வச்சு பார்த்தேம்மா. அவர் முன்னாடியே நான் உனக்கு கால் பண்ணேன், லைன் கிடைக்கல. இப்போ கூட என் பொண்ணு கூட வரும்போது அவரை நான் பார்த்தேன். கார்ல வந்துகிட்டு இருந்தாரு. அப்ப கூட உங்க பொண்ணு அன்பரசி கூட பேசிட்டீங்களான்னு கேட்டேன். ஐயா, என்னையா சொல்றீங்க? அவருக்கு நான் ஃபோன் பண்ணலங்கய்யா. என்னம்மா இப்படி சொல்ற? ஆமாங்கய்யா, அவர் எனக்கு லெட்டர்லாம் போட ஆரம்பிச்சிட்டாரு. நான் இருக்கிற இடமும் தேடுறதும் எல்லாமே தெரிஞ்சிருச்சு. அவரு ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் என் முன்னாடி வராம இருக்காரு. அப்படியா? இப்ப நீ அவரை பாக்குறதுக்கு என்னம்மா பண்றது? ஐயா, நீங்க அவரை துணிக்கடையில பார்த்ததா சொல்றீங்கல்ல? ஆமா. அப்போ அந்த துணிக்கடையில இருக்கிற சிசிடிவி ஃபுட்டேஜ பார்த்தா கண்டுபிடிச்சிடலாம்ல? ஆமாம்மா, செகண்ட் ஃப்ளோர்ல அவர் கூட நான் பேசிட்டு இருந்தேன். என் கூட யாரு பேசிக்கிட்டு இருந்தான்னு பார்த்தா நீ அதை வச்சு ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ஐயா, ரொம்ப நன்றிங்கய்யா. ஐயா, நான் உங்களுக்கு மறுபடியும் கூப்பிடுறேன். சரிம்மா. மஞ்சு, எல்லாத்தையும் நான் கேட்டுட்டு தான் இருந்தேன். இப்ப என்ன, கடைக்கு போகணும் அதானே? ஏய், உடனே போகணும்டி. ஏய் அன்பரசி, எனக்கும் ஆசையா இருக்கு, என்னையும் கூட்டிட்டு போறியா? டைம் ஆயிடும் மஞ்சு. அன்பு, ஆட்டோ பிடிச்சு தானே போகணும். ஜோ, அன்பு, நானும் வரேன். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.